அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு விதியாடும் விளையாட்டிலிருந்து யாராலும் தடுக்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அந்த வகையில் 7/11/2025 முதல் அடுத்த 14 நாட்கள் பிரபல ஜோதிடர்களின் முக்கிய கணிப்பு. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்றிருந்தவர் கூடிய விரைவில் அதிசாரமாக வக்ரம் பெற போகிறார். அதே போல சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து, முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அதே போல விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழிலுக்கு உரிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமைய குரு பார்க்க இந்த தருணம் நற்பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு குரு மங்கள யோகம் நன்மைகள் செய்ய இருக்காங்க. இதன் காரணமாக பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. சொத்துக்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் பிடிவாதத்தில் அதிக நன்மைகள் ஏற்பட இருக்கு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீருங்க. குலதெய்வ தரிசனம் நிச்சயம் உண்டுங்க. பெரியவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இத்தருணங்கள்ல அஷ்டமத்தில் ராகுவும் 2இல் கேதுவும் இருப்பதால் பல நேரங்கள்ல கடகராசினியர்களான நீங்கள் திட்டமிட்டு காரியங்கள் செய்ய முடியாமல் தடைபடுங்க. மாற்று வழிகளை யோசித்து கொண்டு காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி நீங்க முயற்சிக்கும் போது நீங்கள் நினைத்த காரியங்களை சரிவர செய்து முடித்து வெற்றியும் காண இருக்கீங்க. 10 ரூபாயில் முடிய வேண்டிய காரியம் 20 ரூபாய் செலவழித்தாலும் தாமதமடையும். இருந்தாலும் கூடிய விரைவில் இந்த வேலையும் சென்றடையும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. ஏன்னா உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 7ஆம் தேதி முதல் அடுத்த 14 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியான துலாம் ராசி சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. இதை தவிர அஷ்டமத்தில் வக்ர சரியும் ராகுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கடகராசினியர்களுக்கு பிரபல ஜோதிடர்களின் முக்கிய கணிப்பால் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம ராசியாக கும்பத்தில் வக்ர சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் வேலை சுமையும் பொறுப்புகளும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பும் கவலை அளிக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்தை அளவு எதுவும் பார்க்காது தசாபுக்திகள் வியர்வையும் ஊதியமும் பெற இருக்குங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு
மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது நடைபெற்று வரும் பார்த்து வரும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவும் இக்காலகட்டம் மிகவும் ஏற்றது என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம கிரக நிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம வருமானமும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் விலை நிர்ணயிப்பதில் சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்ட பின்பே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்கும் அடுத்த 14 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கும் ஆதரவும் பெருக இருக்கு. சங்கீத சபாக்களில் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. உங்களுடைய பொருளாதாரத்தை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு, அங்கு கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அவற்றின் மூலம் உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ளலாம். அதே போல கடகராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணம் முழுவதுமே சுக்கிரன் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால கட்சியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நெருங்கிய முறைமையினர் ஒருவரின் நட்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இருக்கு. இதை உணர்ந்து கொள்ள நீங்கள் சில நாட்கள் அரசியலில் இருக்க வேண்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடைசியில் மாணவ மாணவிகளுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் புதனும் கல்வித்துறைக்கு அது தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் அனைத்து சுப நிகழ்ச்சிகள்ல கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ள மாணவ மாணவிகள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் கூடுதல் உற்சாகத்தை வழிகாட்டுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நாட்டில் பிரசித்தி பெற்ற கல்வித்துறையில் உங்களுக்கு பயில்வதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இத்தருணங்கள்ல 6 மட்டும் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. அதே போல கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும் பெண்களின் நலன்களை பாதுகாப்பதில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் செவ்வாய் மற்றும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இவ்விரு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாப்பதில் விருத்தி செய்வதிலும் பெரும் பங்கு கொண்டவை குருவும் சுக்கிரனும். இவர்களில் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் அவரால் நன்மை எதையும் எதிர்பார்ப்பது பயன் இல்லைங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. ஆதலால் விடாமுயற்சி மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்துவிட்டு வந்தால் போதுங்க. கைமேல் பலன் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.